லாக்டவுன் ரொம்ப வெறுப்பா இருக்குதா? உங்க நேரத்தை சுவாரஸ்யமாகவும் பிரயோஜனமாகவும் உபயோகிக்க ஒரு அரிய வாய்ப்பு. நோ யோர் பைபிள் என்ற வாராந்திர ஆன்லைன் வேத வினா போட்டியில கலந்து கொண்டு உங்கள் வேத அறிவை வளர்த்துக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரினுடைய பெயரை அனுப்பி பதிவு செய்யுங்க. இந்த போட்டி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில நடத்தப்படும். மேலும் விவரங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன் தாமதம்? உங்களை பதிவு செஞ்சு ஆவிக்குரிய புத்தகங்களை பரிசா வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஒரு மிஷனுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனுடைய பெயர் ஆமோஸ் சட்டன் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர் 1802ஆம் ஆண்டு கென்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தாரு. இவருக்கு 21 வயது ஆகும் பொழுது ஜெனரல் பேப்டிஸ்ட் ஃபாரின் மிஷனரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தின் மூலமாக மிஷனரி பணிக்கென்று இவரை நியமிக்கிறாங்க. குறிப்பாக இவர் ஜே.ஜி. பைக் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையின் கீழாக மிஷனரி பணியை செய்து கொண்டிருந்தார். மிஷனரி ட்ரைனிங்கும் அவர் கீழே எடுத்துக்கொண்டிருந்தாரு. இந்த ஜே.ஜி. பைக் என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் மிஷனரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை ஸ்தாபித்தவர். டெர்பி என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த மிஷனரி சொசைட்டி இருக்கு. சோ அது ஸ்தாபித்தவர் தான் ஜே.ஜி. பைக் என்று சொல்லக்கூடியவர். இவரோடு கூட இணைந்து மிஷனரி பணிகளை குறித்து கற்றுக்கொள்கிறதும் மிஷனரி பணிகள்ல சிறு சிறு மிஷனரி பணிகள்ல ஈடுபடுறதுமாக நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல இருந்து கொண்டு வந்தார். ஒரு சில ஆண்டுகள் அவருடைய அந்த சொந்த நாட்டுல இந்த மாதிரியான ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிற சமயத்துல தான் அவருக்கு இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு ஆஃபர் அவருக்கு காணப்படுது. குறிப்பாக பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக 1824ஆம் ஆண்டுல இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியாக செல்கிறதற்கான வாய்ப்பு நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்களுக்கு கிடைக்குது. இவருக்கு முன்பாகவே ஜேம்ஸ் பெக்ஸ் என்று சொல்லக்கூடியவரும் வில்லியம் பிராம்டன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இருவரும் இந்தியாவுல மிஷனரிகளாக அவங்க பணிபுரிந்து கொண்டிருந்தாங்க. இதே பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள். சோ இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே இந்தியாவுல பணிபுரிந்து கொண்டு இருந்ததுக்கு அப்புறமாக மூன்றாம் ஆளாக நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் இந்தியாவுல மிஷனரியாக பணிபுரியும்படியாக அனுப்பப்படுறாரு. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் அவருடைய மனைவி சார்லட் சட்டன் என்று சொல்லக்கூடியவர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் அந்த மிஷன் ஊழியத்திற்கு என்று, அதாவது மிஷனரி ஊழியத்திற்கு என்று அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுல இருக்கக்கூடிய கட்டக் என்று சொல்லக்கூடிய இடம், அங்குதான் மிஷன் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. சோ இந்த இடத்துக்கு அவர் கிளம்பி வராரு. வந்து அவருடைய மிஷனரி பணிகளை தொடங்குறதுக்கான காரியங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. 11ஆம் தேதி மார்ச் மாதம் 1825ஆம் தேதி அவர் இந்தியாவுல மிஷனரி பணிக்கு வராரு. வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே சார்லட் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியை அவர் பறிகொடுத்துறாரு. அதாவது அவங்க இறந்து போயிடுறாங்க. பூரி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவங்க மரித்து போயிடுறாங்க. அவங்களுடைய உடல் நலன்ல ஏற்பட்ட ஒரு சில கோளாறுகளின் நிமித்தமாக அவங்களால தொடர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு. அதற்கு பிறகு எலிசபெத் கோல்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க பேப்டிஸ்ட் மிஷனரியா நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறாரு. இவர்கள் இருவரும் சேர்ந்து மிஷனரி ஊழியங்கள்ல இந்தியாவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிஷனரி தம்பதிகள் இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1828ஆம் ஆண்டுல அவங்களுடைய முதல் ஒடிஷா கன்வெர்ட்டை அவங்க செய்யறாங்க. அதாவது முதலாக அந்த ஒடிசால இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தது 1828ஆம் ஆண்டு. 1841ஆம் ஆண்டுல நம்மளுடைய சட்டன் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 3 ஒடிசால இருக்கக்கூடிய 3 ஊழியக்காரர்களை அழைத்து அவங்களுக்கு என்று மிஷனரி ட்ரைனிங் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படிப்படியாக 1846ஆம் ஆண்டுல இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. 3 பேரா இருந்த அந்த ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 8 பேரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அதிகமான பேர் இந்த மிஷனரி ஊழியங்கள்ல ஈடுபட செலுத்துறாங்கன்னு பார்த்து நம்முடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் கட்டக் மிஷன் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டரையும் ஓபன் பண்றாரு. அந்த இடத்துல மிஷனரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது மாத்திரமே அவங்களுடைய முழு நேர பணியாக அவர் செய்து கொண்டிருந்தாரு. அதுக்கு பிறகு 1805ஆம் ஆண்டுல செராம்பூர் ட்ரையோன்னு சொல்லுவாங்க. யாரா வில்லியம் கேரி அவர்கள், ஜாஷுவா மார்ஷ்மேன் அவர்கள், வில்லியம் வார்ட் அவர்கள் இவர்களோடு கூட சேர்ந்து அதே நேரத்தில் ஆமோஸ் சட்டன் அவர்களும் இணைந்து இவங்க தெலுங்குல பேசக்கூடிய மக்களுக்காக, தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக தெலுங்கு மொழியை அவங்களுடைய தாய்மொழியாக கொண்ட மக்கள் இடத்துல போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண அவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே அந்த ஒடிசா பார்டர்ல, அதே நேரத்துல ஆந்திர பிரதேசனுடைய மேற்கு பகுதியில, ஆந்திர பிரதேசனுடைய வட பகுதியில, வடமேற்கு பகுதியில, அதுக்கப்புறமா தென் பகுதியில எல்லா இடத்துலயும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சொல்றதுக்காக அவங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக சிகாகோ என்று சொல்லக்கூடிய இடத்திலும் விசாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இவங்க எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஊழியங்கள் எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல அதிகமான கன்வெர்ட்ஸ் காணப்படல. அதே நேரத்துல அவங்களால தொடர்ந்து அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாத பல சூழல்கள் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நம்மளுடைய மிஷனரிகள் என்ன செஞ்சாங்கன்னா தெலுங்கு மக்கள் இடத்துல ஊழியம் செய்யறதை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு ஒடிசால இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்க மத்தியில அவங்க ஊழியம் செய்யறதுக்காக முற்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் ஒடிசாவில் நடக்கக்கூடிய இந்த மிஷனரி பணிகளுக்கு அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. பண உதவிகளோ வேற எந்த உதவிகளோ செய்ய முடியாம போன காரணத்தினால இந்த ஊழியங்கள் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்பட்டுச்சு. அப்பதான் நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்களுடைய மனைவி மூலமாக ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தோடு கூட ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஆமோஸ் சட்டனுக்கு. சோ இவங்களோடு கூட இணைந்து இவர் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்களை கான்டாக்ட் பண்றாரு. இவருடைய ஊழியங்கள் பற்றின காரியங்களை அவர் எடுத்து வைக்கிறாரு. அந்த நேரத்துல நம்மளுடைய இந்த அமெரிக்கன் ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் இயக்கம் என்ன செய்யறாங்கன்னா ஆமோஸ் சட்டனையும் அவருடைய மனைவியையும் அவங்களுடைய நாட்டுக்கு, அதாவது அமெரிக்கா நாட்டுக்கு கூப்பிட்டு அங்க ஒரு லெக்சர் கொடுக்க முடியாத, இவங்களுடைய ஊழியத்தை பத்தின ஒரு லெக்சர் கொடுக்க முடியாத அந்த செமினாருக்கு அவங்க அழைக்கிறாங்க. நம்மளுடைய சட்டன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் இங்கிலாந்துக்கும் அமெரிக்கா நாட்டிற்கும் அவங்க செல்கிறாங்க. 1833 ஆண்டுல இருந்து 1835 ஆண்டு வரைக்கும் 2 வருட காலம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த 2 நாடுகளிலும் அவங்களுடைய ஊழியத்தை பத்தின காரியங்களை எடுத்துரைக்கிறதுக்காக அவங்க போறாங்க. குறிப்பாக 7th ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஃப்ரீவில் பேப்டிஸ்டுடைய இந்த இயக்கத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ்ல 1833 ஆண்டு அக்டோபர் மாதத்துல அவருக்கு அவருடைய ஊழியத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது கிட்டத்தட்ட 3000 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸா இருந்துச்சு. சோ அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் மத்தியில நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் பேசுறதுக்காக நிற்கிறாரு. அவர் செய்து கொண்டிருந்த ஊழியங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் இந்த இடத்துல அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்த அநேக மக்கள் அங்க தொடப்பட்டாங்க. குறிப்பாக ஜெரமியா பிலிப்ஸ் என்று சொல்லக்கூடியவரும் எலி நோயஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இருவரும் அங்க ஒடிஷா பாஷையை பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு அவங்களை அர்ப்பணித்து நம்மளுடைய ஆமோஸ் சட்டனோடு கூட அவங்க இணைந்து கொள்கிறாங்க. அதை தொடர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களை மீட் பண்றதுக்காக சட்டன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் போறாங்க. அங்க போகும்பொழுதுதான் வர்ஜீனியா என்று சொல்லக்கூடிய இடத்துல நடந்த ஒரு கன்வென்ஷன் மூலமாக அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அந்த கன்வென்ஷன்ல என்னன்னா விடுபட்ட அந்த தெலுங்கு மொழியில பேசக்கூடிய மக்கள் மத்தியில நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த ஊழியங்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை யாரையும் எடுத்து நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை அவங்க முன்பாக வைக்கிறாரு. அப்படி வைக்கும் பொழுதுதான் சாமுவேல் எஸ் டே என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரியும் அதே நேரத்துல E.L. அபவுட் என்று சொல்லக்கூடிய இந்த மிஷனரிகள் இவர்கள் இருவரும் அங்க ஊழியம் செய்யறதுக்காக அவங்க ஆர்வம் கொள்கிறாங்க. அதற்கென்று அவங்க அர்ப்பணித்து நம்மளுடைய ஆமோஸ் சட்டனோடு கூட அவங்க இணைந்து கொள்கிறாங்க. இப்படி இந்த 4 ஊழியக்காரர்களும் இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்காக ரொம்பவே அதிகமாக ஊழியம் செய்தவர்கள். அநேகம் பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தினவர்களா இந்த 4 மிஷனரிஸும் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன 2 மிஷனரிஸும் ஜெரமியா பிலிப்ஸ் அவர்களும் எலி நோயஸ் அவர்களும் சாமுவேல் எஸ் டே அவர்களும் அதே நேரத்துல E.L. அபவுட் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மிஷனரிகளும் ஆண்டவருக்கு என்று அதிகமாக இந்திய தேசத்துல ஊழியம் செய்தவர்கள். அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தினவர்கள். சோ இவர்களை இன்ஸ்பயர் பண்ணது, இவர்களை ஊழியத்திற்குள்ளாக கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் என்று சொல்லக்கூடியவர் தான். இதை தொடர்ந்து 1835 ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆமோஸ் சட்டன் அவர்கள், ஜெரமியா பிலிப்ஸ் அவர்கள், எலி நோயஸ் அவர்கள், சாமுவேல் எஸ் டே அவர்கள், அதே நேரத்துல E.L. அபவுட் என்று சொல்லக்கூடியவர்கள், இவங்க 5 பேரும் அவங்களுடைய மனைவிகளோடு கூட சேர்ந்து அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வராங்க. 136 நாள் பயணத்திற்கு பிறகு அவங்க இந்தியாவுல கல்கட்டா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவங்க இறங்குறாங்க. அந்த கல்கட்டால இருந்து பை ரோட் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் மிஷன் ஸ்டேஷன்ஸ்க்கு போறாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா E.L. அபவுட் என்று சொல்லக்கூடியவர், அவர் பர்மால ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பர்மாக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் எஸ் டே என்று சொல்லக்கூடியவர், அவர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஊழியம் செய்கிறதுக்காக அவர் ஆந்திர பிரதேசம் நோக்கி போகிறாரு. அதுக்கு பிறகு ஜெரமியா பிலிப்ஸ் அவர்களும் எலி நோயஸ் அவர்களும் நம்முடைய ஆமோஸ் சட்டனோடு கூட சேர்ந்து ஒடிசாலேயே அவங்க ஊழியத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ குறிப்பாக எலி நோயஸ் என்று சொல்லக்கூடியவரும் ஜெரமியா பிலிப்ஸ் என்று சொல்லக்கூடியவரும் சண்டால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில அவங்க ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியினுடைய ஒரு செக்ரட்டரியாக இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கரஸ்பாண்டிங் செக்ரட்டரியாக நம்முடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் நியமிக்கப்படுறாரு.
ஒடிசால வந்து ஊழியத்திற்கென்று இறங்கின பிறகு நம்முடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் சுவிசேஷ ஊழியத்துல ரொம்பவே அதிகமாக ஈடுபாடு செலுத்தக்கூடியவராக இருந்தாரு. அநேக மக்களுக்கு தெருக்கள்லயும் சபைகள்லயும் போய் போதகம் பண்றது மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவங்களுக்கு அறிவித்து அநேக மக்கள் சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்துல அவர் அதனுடைய லோக்கல் லாங்குவேஜ் ஒடிசா லாங்குவேஜும் அவர் கற்றுக்கொள்கிறாரு. கற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டராகவும் மாற ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒடியா மொழியினுடைய கிராமர் புக்கு, டிக்ஷனரியை இதெல்லாத்தையும் அவர் மொழிபெயர்த்து அவர் எழுதி, ஆக்சுவலா மொழிபெயர்த்து கிடையாது, முதலாக ஒடியா கிராமர் அவர் எழுதுறாரு, டிக்ஷனரியை எழுதுறாரு, ஒடியா டு இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் எல்லாம் எழுதி அவர் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக பில்கிரிம்ஸ் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஜான் பன்னியன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தையும் அவர் ஒடியா மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறாரு. அதையும் தாண்டி நிறைய கிராமர் புக்ஸ், ஒரு அவங்களுடைய மொழிக்கு தேவையான காரியங்களையும் சரி, ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்களும் சரி, எல்லாவற்றையும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதிகமாக அவங்களுடைய மொழியில கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவர் ஒரு ஹிம் ரைட்டராகவும் இருந்தார். அதாவது பாடல்களை எழுதி இயற்றக்கூடியவரா இருந்தாரு. ஒடியா மொழியில முதலாக ஒரு ஹிம் புக் வெளியிடப்படுறது. 179 பாடல்கள் நிரம்பிய ஒரு ஹிம் புக் முதலாக வெளியிடப்படுது. இவரே எழுதின பாடல்கள், இவரே எழுதி கம்போஸ் பண்ண பாடல்கள் முதலாக அவங்களுடைய அந்த மொழியில வெளியிடப்படுது. குறிப்பாக அதுல ஆராதனைக்கு ஏற்ற பாடல்கள், பப்ளிக் இடத்துல பாட வேண்டிய பாடல்கள், பிரைவேட்டா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில வேண்டிய ஒரு பாடல்கள், அதாவது பப்ளிக் நான் சொன்னது காங்கிரிகேஷன்ல பாடக்கூடிய பாடல்கள், பிரைவேட்டா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில பாடிக்கொள்ளக்கூடிய பாடல்கள், சோசியல் ஒகேஷன்ஸ்க்காக, கல்யாணத்துக்கு மற்ற காரியங்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்காக பாடக்கூடிய பாடல்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 179 பாடல்களை அவரே எழுதி அவர் ஏற்றாரு. அது மாத்திரம் கிடையாது, முதலாக அந்த பாடல்கள் புத்தகத்தை அவர் பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கிறாரு. இந்தியாவிலேயே அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் மிஷன் பிரஸ்ல அவர் பிரிண்ட் பண்ணி அதை அவங்க கையில ஒரு அச்சிட்ட ஒரு புத்தகமாகவும் அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை ரொம்பவும் திறன்பட செய்த நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் அதே நேரத்துல மற்றவர்களையும் ஊழியத்திற்கு என்று தூண்டி பெரிய மிஷனரிகளாக பெரிய கன்வெர்ட்ஸை இந்தியாவில் ஏற்படுத்தின நம்மளுடைய ஆமோஸ் சட்டன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு இதே ஒடிஷாவுடைய மண்ணில அவர் தன்னுடைய உயிரை விடுறாரு. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்கிறாரு. இவர் மறைந்தாலும் இவர் செய்த ஊழியங்கள் இன்றைக்கும் நினைவு கூறுகிற விதமாக, இவரால் ஏற்படுத்தப்பட்ட மிஷனரிகளுடைய ஊழியங்களும் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறும்படியாக இவர் செய்த வேலைகள் எல்லாமே ஆண்டவரால் அங்கீகரிக்கவும் பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் பிரசித்தமாயிருக்கு அப்படின்னா அவருடைய அர்ப்பணிப்பு மாத்திரமே காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. அவருக்கு ஆண்டவர் மேல இருந்த விசுவாசமும் அன்பும், அவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலும் தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். நாம் அறிவிக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய சக நண்பர்கள், நம்முடைய சக சகோதரர்களோடு கூட, நம்மளுடைய சபையில் இருக்கக்கூடியவர்களோடு கூட இணைந்து ஊழியத்தில் ஈடுபடுறதும் அவங்கள ஊழியத்தில் ஈடுபட வைக்கிறதுமாக இந்த எல்லா ஊழியங்களையும் நம்ம ஈடுபட வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறது. இவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய காரியங்களா இது காணப்படுது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் மற்றவர்களையும் இந்த ஊழியங்களில் ஈடுபடுவதற்கு தூண்டுகிறவர்களாகவும் நாம காணப்பட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, நாம் இந்த உலகத்திற்காக உருவாக்கப்படவில்லை, நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆத்ம ஆதாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா என்று சொல்லக்கூடியவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. நாம இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டது இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக கிடையாது. இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சுகத்திற்காகவும் எல்லா விதமான அனுபவங்களுக்காகவும் கிடையாது. ஆனால் நாம் உருவாக்கப்பட்டது நித்தியத்திற்காக, தேவனோடு கூட இளைப்பாறுவதற்காக, தேவனோடு கூட நித்தியமாய் நாம் வாழ்வதற்காக அப்படிங்கிறத மனசுல கொண்டு அந்த நித்தியத்திற்குரிய வேலையாகிய ஆத்ம ஆதாயத்துல நம்ம ஈடுபட வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அப்படிங்கிற இந்த விதத்துல ஊழியத்தினுடைய அவசியத்தை ரொம்பவே தெளிவாக 2 வரிகள்ல வேதா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம உருவாக்கப்பட்டது நித்தியத்திற்காக, இந்த உலகத்திற்காக கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நித்தியத்தினுடைய வேலையாகிய ஆத்ம ஆதாயத்தை நம்ம செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. அப்படிங்கிறத நம்மளுடைய மனசுல நம்ம வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஓடக்கடவும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளதா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.